மகாதேவ மலையில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக வருகின்றனர். இதில் என்ன விசேஷம் என்றால், வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் சித்தர் அவர்கள் தன் திருக்கரங்களால் விபூதி பிரசாதம் வழங்குகிறார். அவ்வாறு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் சிவனை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி செய்து அதில் நிறைய விபூதிகளை கொட்டி வைத்து தினந்தோறும் அந்த விபூதிக்கு பூஜை செய்யப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்படும் விபூதி பிரசாதத்தை சித்தர் அவர்கள் கரங்களால் பெறுவதே அரிது. அது மட்டுமல்லாமல் சித்தர் அவர்கள் தன் கரங்களால் கொடுக்கப்படும் விபூதி அஷ்டலிங்கத்தில் அபிஷேகம் செய்து தினந்தோறும் பூஜிக்கப்படுகிறது. அவ்வாறு பூஜிக்கப்படும் விபூதியை சித்தர் அவர்கள் தன் திருக்கரங்களால் எடுத்துக் கொடுக்கிறார் பக்தர்களுக்கு. சில சமயங்களில் ருத்ராட்சங்களும் அந்த விபூதியில் கலந்து வருகிறது. கொடுத்து வைத்த பக்தர்களுக்கு அவ்வாறு கிடைக்கிறது. இவ்வாறு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. தினந்தோறும் காயத்ரி யாகம் நடைபெற்று வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு பூஜை செய்து மகா கணபதிக்கு ஆரத்தியும் பாடல்களும் நடைபெற்று அதன் பிறகு அஷ்டலிங்கத்துக்கும் பூஜித்து சித்தர் அவர்கள் தன் திருக்கரங்களால் பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்குகிறார். தினந்தோறும் நடைபெறும் இந்த யாகத்தில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிவனருள் பெற்ற சித்தரிடம் அருட்பிரசாதம் பெற்று செல்லுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு அதிர்சமும் ஒரு முறுக்கும் சிவப்பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சித்தர் அவர்கள் தன் திருக்கரங்களாலே விபூதி பிரசாதம் அனைவருக்கும் வழங்குகிறார். சிவனை தரிசிக்கும் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவச அன்னதானமும் நடைபெறுகிறது. அனைவருக்கும் வாட்டர் பாட்டிலும் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. இம்மலையில் அனைத்தும் இலவசம். ஒரு சில ஸ்தலங்களில் மட்டுமே காணக்கூடிய பாதரசலிங்கம் மகாதேவ மலையிலும் உள்ளது. சித்தர் அவர்கள் கொடுக்கும் விபூதி இந்த பாதரசலிங்கத்தை சுற்றி வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அதன் பின்னாலேயே சித்தர் அவர்கள் தன் திருக்கரங்களால் எடுத்து கொடுக்கிறார். தினந்தோறும் பூஜிக்கப்படும் இந்த விபூதியை பக்தர்கள் சித்தர் திருக்கரங்களால் பெற்று செல்வது மிகவும் பாக்கியம்.
சித்தர் அவர்கள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக விபூதியை பூஜித்த விபூதி பாக்ஸில் எடுத்து போடும் காட்சி. விஜயபாபா மாட்டாங்க. ஏய், பார்த்து கொண்டு போட்டு